வணக்கம். இன்னைக்கு நம்ம பேரிச்சம்பழமும் சிகப்பரிசியும் வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தயார் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த எள்ளை போட்டு தண்ணி ஊற்றாமல் பொடிச்சுக்கலாம். இது கூட இப்போ கொட்டை இல்லாத பேரிச்சம்பழத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச கலவையை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் இனிப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நாட்டு சக்கரை 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட தேங்காய் பூவை நல்ல திருவின தேங்காய் பூவை சேர்த்து அப்புறம் ஏலக்காய் 1லேருந்து 2 டீஸ்பூன் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து கலரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கலவையை சின்ன சின்ன லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு லட்டு மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம இந்த சிகப்பரிசி மாவை எடுத்துப்போம். இந்த சிகப்பரிசி மாவோட உப்பு, நல்லெண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு மரக்கரண்டியால் கிளறி நல்லா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான மாவாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை பயன்படுத்தி நம்ம 2 விதத்தில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒன்று இலை கொழுக்கட்டை, இன்னொன்று அச்சு கொழுக்கட்டை. இலையில நல்ல கொஞ்சம் மாவை எடுத்து இலையில நல்ல மெல்லீஸாக தட்டி அது உள்ள நம்ம செஞ்ச பூர்ணத்தை வச்சு மடித்து வேக வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை அச்சு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அந்த கொழுக்கட்டை அச்சில் எண்ணெயை நல்லா தடவிட்டு நம்ம செஞ்சு வச்ச மேல் மாவை எடுத்து அதை நல்லா ஓரங்களில் நல்லா அடைச்சி அது உள்ள நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை வச்சு அடைச்சி மேலே மாவு வச்சு பூசி மெதுவாக திறந்தால் நம்ம அந்த கொழுக்கட்டை அச்சில் நல்லா அழகாக வந்துடும். அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம சிகப்பரிசி வச்சு செய்கிற கொழுக்கட்டை உடம்புக்கு மிகவும் ரொம்ப நல்லது. இது 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 வந்து நம்ம இதை சிகப்பரிசி வச்சு செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த பாரம்பரிய அரிசி வச்சு செய்யலாம். கைக்குத்தல் அரிசி, தூய மல்லி அரிசி எது வேணாலும் பயன்படுத்தி இதை செய்யலாம். இந்த கொழுக்கட்டையோடைய பூர்ணத்தில் வந்து நமக்கு விருப்பப்பட்டால் முந்திரி, திராட்சை, தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கலந்து செஞ்சுக்கலாம். இது நிறைய மிகுதி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அந்த பூர்ணம் நிறைய மிகுதி ஆயிடுச்சுன்னா அதையே ஒரு லட்டு மாதிரி செஞ்சு குழந்தைங்க கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, கொழுக்கட்டை என்ன அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறோம். இது மாதிரி மற்ற மாவுலேயும் நம்ம இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு இட்லி பானையில் வச்சு 10லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா அழகான கொழுக்கட்டை தயாராகிடும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து தயாராகிடுச்சு. மேலும் இது போல் சத்தான சுவையான ரெசிபீஸ்க்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.